கேம் சேஞ்சர் படம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். அப்புறம் வேற எவ்வளவு நஷ்டம் நினைக்கிறீங்க நீங்க? கிட்டத்தட்ட அந்த எல்லாமே பழகினா ஏற்கனவே பார்த்த ஷார்ட்டாவே வருது. ஒரு படத்துல ஒரு 60-70 சீன் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 சீனாவது நம்மள ரசிகர்கள் கொண்டு வந்து ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல இல்ல சார். பிளடி பேக்கர் அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய நட்டம். அதை வாங்கின 5 ஸ்டார் செந்திலுங்கிற என்னுடைய நண்பருக்கு அந்த படத்தை தயாரிச்ச நெல்சன் தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கினது உங்களுக்கு 6 கோடி ரூபாய் நஷ்டம், இந்தாங்க 5 கோடி ரூபாய் வச்சுக்கன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. விஜய் அரசியலுக்கு போறது வந்து சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். அதனால சினிமா ஸ்ட்ரக் ஆகி நின்னுடுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜஸ்ட் ஓகே, அவ்வளவுதான். கண்டிப்பா தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமா நான் அதை கருதல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஸ்ட்க்கு டிக்கெட் 10 நிமிஷம் நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கிட்டு தான் டப்பிங் பேசுறாங்க, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு தான் சென்சாருக்கு இதுவே கொடுக்குறாரு, ஸ்கிரிப்டே கொடுக்குறாரு. அவரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர்காரங்க 3 பேர் ரொம்ப பாதிப்பாங்க. இன்னைக்கு இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் இன் தமிழ்நாடு ஜெயிலர் தான். கங்குவா பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கு, விநியோகஸ்தருக்கு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு, சூர்யா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். வணக்கம், இது வாவ் தமிழா. திருச்சி திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீதர் சார். வணக்கம் கண்ணன், சொல்லுங்க. பொங்கல் படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எந்த படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். இப்ப பொங்கலுக்கு வந்து 10ஆம் தேதி மெட்ராஸ்காரன், கேம் சேஞ்சர், வணங்கான் 3 படம் வந்தது. 12ஆம் தேதி பழைய அந்த பெண்டிங் சப்ஜெக்ட் மத கஜ ராஜா வந்தது. 14ஆம் தேதி காதலுக்கு நேரமில்லை, நேசிப்பாயா 2 படம் வந்தது. இதுல இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வந்து பெரிய டிசாஸ்டர். 12ஆம் தேதியே அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பேட் எண்டுக்கு வந்துருச்சு. அந்த மதகஜராஜா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இடத்துல அந்த படத்தை எடுத்துட்டு மதகஜராஜா போட்டாங்க. சில இடங்கள்ல 2 ஷோ காதலுக்கு நேரமில்லை கூட போட்டுருக்காங்க. படத்தை வந்து தியேட்டரை விட்டு எடுத்துட்டு வேற படங்களை போடக்கூடிய சூழ்நிலை அந்த படத்துக்கு வந்துருச்சு. அதாவது கண்ணன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வசூல் இல்லைன்னா எந்த திரையரங்கு உரிமையாளரும் சரி, திரையரங்கு நடத்துபவரும் சரி, அடுத்த படத்துக்கு போகத்தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மினிமம் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இபி பில்லு கட்டி ஆகணும், சம்பளம் கொடுத்தாகணும், மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். மினிமம் செலவுக்கு கூட வரலன்னா என்ன பண்ண முடியும்? இது மூலமா சங்கருடைய இந்த மேஜிக் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஒரே ஒரு படம் ஜெயிச்சதுனாலயோ, ஒருத்தர் ஒரு படமோ 2 படமோ தோத்ததுனாலயோ அவங்களுடைய கேரியர் மாட்டாது. எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் இந்த கோச்சடையான, அந்த காலா, கபாலி, அந்த தர்பார், அந்த டயத்துல ஒரு 4-5 படம் பெரிய ஃபிளாப் கொடுத்துருக்காரு. திரும்ப ஜெயிலர்ல வந்துடலையா? இப்ப நம்ம தம்பி விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த வில்லு, சுறா, அந்த மாதிரி ஒரு 3-4 தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுத்தவர் தான் விஜய் கூட. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களாம் எங்கேயோ டக்குன்னு வரலையா? சங்கர் சாருக்கும் சில சர்க்கிள்கள் பாய்ஸ்ல வந்தது. அதே சங்கர் சார் வந்து முதல்வன் பண்ணலையா? அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணலையா? ஒரே ஒரு படம் ஓடிட்டதுனாலயோ, ஒரு படம் ஓடாம இருக்கிறதுனாலயோ அவங்க கேரியர் மாறிடுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்தியன் 2 அந்த மாதிரியே ஒரு பெரிய இழப்பை சந்திச்சது அப்படிங்கிற சூழல்ல இப்போ இந்த படத்துக்கும் அது மாதிரியான ஒரு இது வந்திருக்குல்ல, அதனால தான் வந்து நம்ம இதை கேட்க வேண்டியது. யார் இழப்பை சந்திச்சிருக்குதுன்றத ஓப்பனா சொல்றேன். அப்ப இதுல என்ன போய் ஒளிவு மறைவு இதுல போய் அப்படியே ஒரு பூடகமா சொல்லணும்ன்ற. கேம் சேஞ்சர் படம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். அப்புறம் வேற எவ்வளவு நஷ்டம் நினைக்கிறீங்க நீங்க? ப்ரொடியூசருடைய காஸ்ட் எனக்கு தெரியாது. தமிழ்நாடு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 75% நட்டம் வரும். 75%? தமிழ்நாடு வாங்கின திரைப்பட விநியோகஸ்தருக்கு, நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவரும் ரொம்ப நண்பர் எனக்கு, அவருக்கு 75% நட்டம் வரும். ஆனா இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த படத்தோட ஒரிஜினல் தயாரிப்பாளருக்கே வந்து பெரிய அளவுல அவருடைய அசட் எல்லாம் வித்துட்டதாக கேள்விப்பட்டேன். அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நானும் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இது மூலமா சங்கருடைய கதை சொல்ற அந்த தன்மையில வந்து இன்னும் மாற்றம் கொண்டு வரணுமா, அல்லது வந்து வேற மாதிரியான கதைகள் அவர் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் கதை சொல்ற விதம்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இந்த கேம் சேஞ்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அந்த எல்லாமே பழகினா ஏற்கனவே பார்த்த ஷார்ட்டாவே வருது. ஒரு படத்துல ஒரு 60-70 சீன் இருக்குன்னா
அட்லீஸ்ட் ஒரு 10 சீனாவது நம்மள ரசிகர்களை கொண்டு வந்து ஒரு ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல இல்ல சார் அது. இல்ல பாடலுக்கெல்லாம் பல கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்படி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட பாடலே படத்துல வைக்கலங்கிற விமர்சனமும் வந்திருக்கு. அது அது தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் உண்டான பிரச்சனை. நமக்கு அந்த டிஜிட்டல் சப்ளையர் என்ன கன்டென்ட் குடுக்குறானோ, அதுதான் நம்ம தியேட்டர்ல காட்ட முடியும். அந்த தியேட்டர் ரசிகனுக்கு பிடித்தமானதாக இல்லை. அவ்வளவுதான். இப்ப இத சரி பண்றதுக்கு சங்கர் என்ன முயற்சி பண்ணுவாரு? அல்லது வந்து வாங்குன விநியோகஸ்தருக்கு வந்து எப்படி அத வந்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்கின விநியோகஸ்தருக்கும், ஷங்கருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ அந்த விநியோகஸ்தர் டைரக்ட்டா தில்ராஜ் கிட்ட கேட்டு, அத அவரு தில்ராஜுக்கும் அவருக்கும் உண்டான பேச்சுவார்த்தையில அது எப்படி சரி செய்ய போறாங்கங்கிறது இன் ஃபியூச்சர்ல தான் தெரியும். இன்னைக்கு ரீசென்ட்டா நடந்த ஒரு கதையில எனக்கு வந்து ஒரு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளடி பெக்கர் அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய நட்டம். அத வாங்கின 5 ஸ்டார் செந்தில்ங்கிற என்னுடைய நண்பருக்கு அந்த படத்த தயாரிச்ச நெல்சன் அவர் ஒரு இயக்குனரும் கூட. அந்த படத்துல எனக்கு மேற்ற ஓடிடி, சேட்டலைட்ல லாபம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்குனதுல உங்களுக்கு 6 கோடி ரூபாய் நஷ்டம். இந்தாங்க 5 கோடி ரூபாய் வச்சுக்கன்னு திருப்பி குடுத்துட்டாரு. அது அவருடைய ஓ! ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு. ஸோ இது வந்து ஒரு ஒரு உதாரணமா நல்ல முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடியே பல உதாரணங்கள் அந்த மாரிலாம் இருக்கு. ரஜினி சார் அத குடுத்திருக்காங்க. சொல்லுங்களேன். கமல் ஒரு 2, 3 உதாரணங்கள் சொல்லுங்களேன். ஏன் இப்ப ரஜினி சார் பாபாக்கெல்லாம் குடுத்திருக்காரு. கமல் சார் மும்பை எக்ஸ்பிரஸ் குடுத்திருக்காரு. எவ்வளவு படத்துக்கு குடுத்திருக்காங்க. விஜய் குடுத்திருக்காரு. லிங்காவிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ரஜினி குடுத்திருக்காரே. சார் குசேலனுக்கு குடுத்திருக்காரு சார் ரஜினி சார். பாபாக்கு ஓ! குடுத்திருக்காரு. இப்ப விஜயும் எல்லாத்துக்கும் குடுத்திருக்காரு. அஜித்த பொறுத்த வரைக்கும் அந்த விவேகம் படம் பெரிய நஷ்டம்னு சொல்லிட்டு முதல்ல உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணது நான் தான். நஷ்டம் ஏற்பட்ட அடுத்த நிமிஷம் அந்த சத்யஜோதியை கூப்பிட்டு, சிவாவை கூப்பிட்டு அதே காம்பினேஷன்ல விஸ்வாசம்னு ஒரு படம் பண்ணி எல்லாருக்கும் காம்பன்சேட் பண்ணார்ல அவரு, அஜித் பண்ணார்ல. அதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு டி. ராஜேந்தர் சார். அவர் படத்துல ம். யாரையுமே நஷ்டப்படுத்த மாட்டார். ம். ம். யாரையும் அவராவே தியேட்டர்காரரை கூப்பிட்டு, டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு, இந்தா உனக்கு இவ்வளவு நஷ்டம். ஆனா என்னால முழுசா முடியாது. இந்தா இவ்வளவு வச்சுக்கோ, இவ்வளவு வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு ரூ. 1 நஷ்டமானவனுக்கு ஒரு 75 அந்த மாதிரி ஒரு டக்குன்னு அவரே எடுத்து குடுத்துருவாரு. அப்படி ஒரு ஓ! உன்னதமான மனிதர். மறக்க முடியாத மனிதர். எப்படி இப்ப நான் நெல்சன சொல்றேனோ, அதே மாரி டி. ராஜேந்தர் சொல்லிதான் ஆகணும். இப்ப இந்த மாரி ஒரு பெரிய இழப்புகள சந்திச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, விஜய் மாரி ஒரு பரபரப்பான ஹீரோ, நல்ல சக்சஸ் குடுக்குற ஹீரோ திடீர்னு அரசியலுக்கு போனதுங்கிறது வந்து, இந்த மாரி விநியோகஸ்தருக்கு பெரிய இழப்பு தானே! சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விஜய் அரசியலுக்கு போறது வந்து சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். அதனால சினிமா ஸ்ட்ரக் ஆகி நின்னுடுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏற்கனவே இந்த கோட் படம் வெளியாகறதுக்கு மொத நாள் என்னை வந்து பல செய்தியாளர்கள் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து ஒண்ணா சந்திச்ச போது நான் சொல்லியிருந்தேன். அவர் அரசியலுக்கு போனாலுமே கூட, வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள சொன்னேன். இப்பவும் சொல்றேன். அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ. எல்லா ஹீரோவுக்கும் சக்சஸும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபெயிலியர்ஸும் இருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் ஒரு சினிமாவுல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் தான். அதுக்காக அவர் போயிட்டாருன்னா அவருடைய காலி இடத்த வேற யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. நேரு சார் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி மேடம்க்கு அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தார். அப்புறம் நரசிம்மராவ் வந்தாங்க. அப்புறம் மன்மோகன் சிங் சார் வந்தாங்க. சோ எல்லாத்துக்கும் அந்த எந்த வெற்றிடம் இருக்குதோ அந்த வெற்றிடத்தை வந்து கண்டிப்பா அது இயற்கையை நிரப்பிடும். அதனால தம்பி விஜய் வந்து இதுக்கு முற்றுச்சுட்டு ஃபுல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு போனாலும் கூட அவருடைய இடத்தை யாரோ ஒருத்தர் நிரப்புவாங்க. யாருன்னு இப்ப கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்ல. வணங்கான் பாலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்திருக்காரு. வணங்கான் படம் எப்படி இருக்கு சார்? வெற்றியா? வணங்கான் படம் ஜஸ்ட் ஓகே அவ்வளவுதான். கண்டிப்பா தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமா நான் அதை கருதல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, படம் இஸ் ஓகே. பட் அந்த பிதாமகனோட ஒரு ஒரு ரிசம்பிளன்ஸ் த்ரூ அவுட் தி டிராவல் அந்த படம் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வருது. அதுல அந்த பிதாமகன்ல வந்து அவர் கொஞ்சம் வாய் பேச முடியாதவரா இருப்பார் விக்ரம். இவர் இதுல வாய் பேச முடியாதவராவும், காது கேளாதவராவும் டெஃப் அண்ட் டம்பா இருக்கிறாரு. மத்தபடி நியர்லி அதே ஜெயில் சீனு, அதே போலீஸ் ஸ்டேஷன் அந்த அது மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகுது. எதுவுமே அதுல புதுசா எனக்கு தெரியல. அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு அவர் தண்டிக்கிறாருங்கிறது ஒரு நல்ல சப்ஜெக்ட், நல்ல மெசேஜ். ஒரு அழுத்தமா இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. தம்பி அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹீரோயின் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த தங்கச்சி கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர். இப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இன்னும் இது வரைக்கும் வரல. அப்படியே மற்ற படங்களையும் ஒரு ரசிகரா விமர்சனம் மாரி சொல்லுங்களேன். மெட்ராஸ்காரன் எப்படி இருந்தது? மெட்ராஸ்காரன்லாம் ஆவரேஜஸ் படம் தான். 12 வருஷத்துக்கு பிறகு வந்த அந்த மதகஜ ராஜா அந்த படத்த பத்தி சொல்லுங்க. படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது என்னோட சப்ஜெக்டே இல்ல.
கலெக்ஷன் நல்லா இருக்கு. கலெக்ஷன் நல்லா இருக்கு. ரசிகர்கள் வந்து படத்துக்கு அதிகமா வர்றாங்கன்னு ஆமா, வர்றாங்களா? அதுதான் நானும் சொல்றேன். ரசிகர்கள் அதிகமா வர்றாங்க. சார் ரசிகர்கள் அதிகமா வந்தாதானே சார் எனக்கு கலெக்ஷன் நிறைய வரும். ரசிகர்கள் வராம எப்படி எனக்கு கலெக்ஷன் வரும் எனக்கு? இந்த மாதிரி சுமாரான படங்களை எடுத்துட்டு இந்த படத்தை போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி நடக்குமா மதகஜராஜாவுக்கு? எல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டாங்க. மதகராஜாவை போட்டுட்டாங்க. சார் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டு இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து அது தோல்வி அடைஞ்சா யார் யாரெல்லாம் பாதிப்பு அடைவாங்க சார்? ஃபர்ஸ்ட் அது சரியான வியாபாரம் ஆகலைன்னு சொன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது முதலாளின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளருக்கு அடுத்து விநியோகஸ்தர். விநியோகஸ்தருக்கு அடுத்து திரையரங்க உரிமையாளர். ஆர்டிஸ்ட்க்கோ டெக்னீஷியன் 10% நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கிட்டு தான் டப்பிங் பேசுறாங்க. டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு தான் சென்சாருக்கு இதுவே கொடுக்குறாரு, ஸ்கிரிப்டே கொடுக்குறாரு அவரு. ஸோ அவங்களாம் தே ஆர் வெரி ஹாப்பி. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர்காரங்க 3 பேர் ரொம்ப பாதிப்பாங்க. ஒருவேளை இந்த படத்தை வந்து தெலுங்குல வந்து நேரடியாக எடுக்கப்பட்டதால அங்க வந்து இந்த படம் அங்க உள்ள கதைக்கு சரியா இருக்குமோ? ஒருவேளை தமிழ்ல அந்த மாதிரி வரவேற்பு இல்லாம போனதுக்கு அது ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி காரணமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் ஹைதராபாத்ல இருக்காங்க, விஜயவாடால இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. திரையரங்க உரிமையாளர்களே இருக்காங்க. அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டபோது சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆந்திராவிலும் இந்த படம் சக்சஸ் ஆகல. நான் எங்க வேணாலும் அழுத்த நிறுத்தமா சொல்றேன் நானு. நான் என்னுடைய நண்பர்களை கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றேன் நானு. ஆந்திராவிலும் இந்த படம் சக்சஸ் ஆகல. சார் இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிற அந்த சீசன் வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட ஜெயிலருடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு சின்ன சினிக் பிக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் ஜெயிலருடைய முதல் பார்ட் வந்து எப்படி எந்த அளவுக்கு வசூல் கொடுத்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சார் அதிரி புதிரி வெற்றி சார். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க லியோ தான் வந்து பெரிய கலெக்ஷன். லியோவோட ஜெயிலர் தான் கலெக்ஷன் கூட. இன்னைக்கு இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் இன் தமிழ்நாடு ஜெயிலர் தான். கங்குவா மாதிரியான படம் வந்து இப்படி பெருசா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நல்லா இருக்கும், வெற்றியா பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு வாங்கின தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. கங்குவா பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கு, விநியோகஸ்தருக்கு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு, சூர்யா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த தம்பியோட ரசிகர்கள் அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு அது கொஞ்சம் எல்லாருமே பாவம். அவங்க அந்த அந்த பிள்ளைகளே ஏமாற்றம் தான். இப்போ ரஜினிக்கு வந்து நம்ம ஜெயிலர் 2 மட்டும் இல்லை, இன்னும் 2-3 படங்கள் பண்ணுற அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்புல இருக்குது. நீங்கள் வந்து அதோடைய சக்ஸஸான ஒரு ஹீரோ வந்து எந்த அளவுக்கு ஒரு நட்பு, அதாவது நான் சொல்கிறது வந்து படம் விநியோகஸ்தர் வாங்கி வெளியிடுறதுல மட்டும் இல்லாமல் ஒரு இன்டீரியர் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு ஹீரோ யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த படத்தை வாங்கி வெளியிடுற விநியோகஸ்தரா இருந்தாலும் சரி, தியேட்டர்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ரஜினி சாருக்கோ, தம்பி அஜித்துக்கோ, தம்பி விஜய்க்கோ எந்த கனெக்ஷனும் நேரடியாக கிடையாது. முதல்ல அது நல்ல அழுத்தமா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த சம்பளத்தை அவங்க முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு அவங்க நடிச்சு கொடுத்துட்டு, டப்பிங் பேசி கொடுத்துட்டு, கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு, ப்ரொமோஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வெளில போயிடுவாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் தான் நேரடி தொடர்பு. அந்த விநியோகஸ்தருக்கும் எனக்கும் தான் நேரடி தொடர்பு. ஸோ எனக்கு எந்த விதமான டைரக்ட் கான்டாக்டும் ரஜினி சார்கிட்டயோ, இப்போ எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நம்ம அசோசியேஷன்ல இருக்கோம், அதனால நமக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்து நம்ம பல விஷயங்களை நம்ம நேரடியாக அவங்க பார்க்குறோம், பழகுறோம். பட் நேரடியாக தியேட்டர்காரங்களுக்கோ, விநியோகஸ்தருக்கோ, நடிகருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்லது. நீங்கள் உங்களோட நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா இயக்குனர்களும் ஒரு 140லேருந்து 145, 150 நிமிஷத்துக்குள்ள படம் எடுங்க. தயவு செஞ்சு எல்லாரையும், ரசிகர்களையும் சரி, தியேட்டர்காரங்களையும் கொஞ்சம் காப்பாத்துங்க. 150 நிமிடங்களுக்கு மிகாம படம் எடுக்கணும்னு சொல்லி எல்லா இயக்குனர்களையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.